வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், இப்போ நம்ம கிராமத்து சமையல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னாக்கா, கம்பங்கூழும் கருவாட்டு குழம்பும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பங்களிக்கு தேவையான பொருட்கள்: கம்பு ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். இல்லை டம்ளரோ இல்லை கப்போ என்ன அளவோ நீங்கள் ஒரு கப்பில் எடுக்கிறதுனா ஒரு கப் எடுத்துக்கோங்க. டம்ளரில் எடுக்கிறதுனா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் கம்பு வச்சுருக்கேன். அரை டம்ளர் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப்பு கம்பு எடுத்திங்கன்னா அரை கப்பு அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா அரை டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. பாருங்கள், சிலர் வெறும் கம்பில் மட்டுமே களி கிண்டுவாங்க. அப்படி இல்லைன்னா கம்பு வச்சு கூழு மாதிரி கிண்டுவாங்க. சிலருக்கு அரிசி போடாமல் கம்பங்கூழு பிடிக்காது. இப்போ நான் அரிசி வச்சு கம்பங்களி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு 7-8 பீஸ் கருவாடு வச்சுருக்கேன், வாழை கருவாடு. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பல்லுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 6 ஸ்பூன் வெறும் 6 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இதில் கடுகு, வெந்தயம், உளுந்து 3 செட்டு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு கோலி உருண்டைக்கும் கொஞ்சம் கூட கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை ஒரு கொத்து. பாருங்கள், இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிக்கிட்டோம். பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுந்து, வெந்தயம் எல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுருவோம். பாருங்கள், இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுருவோம். கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் நம்ம ஒரு சட்டியில் வச்சோம்னா ரொம்ப மண் சட்டியில் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் கருவாட்டு குழம்பை இந்த மண் பாத்திரத்தில் செஞ்சுட்டு இருக்கேன். பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பாருங்கள், இப்போ இந்த தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டுடலாம். நம்ம கருவாடில் கொஞ்சம் உப்பு எப்படியுமே இருக்கும். அதனால் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் அப்புறமா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எப்பவுமே உப்பு கருவாடு சிலது இருக்கும், சிலது உப்பு இல்லாத கருவாடு இருக்கும். இந்த கருவாடை நல்லா ஊற வச்சு தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போட்டுருவோம். பாருங்கள், இப்போ இந்த மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த எண்ணெயில் போட்டு கருவாடு நம்ம வதக்கணும்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மிளகா வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம இதில் 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ, எத்தனை பேருக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த கருவாடு, இந்த வெங்காயம், பூண்டு இது எல்லாமே வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த கருவாட்டு குழம்பு நம்ம களியெல்லாம் கிண்டும் போது தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே சாப்பாட்டுக்கு அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து இப்படி திக்காக வந்துருச்சு. நம்ம குழம்புல ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது ஊற்றின எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த பக்குவத்து குழம்பை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கம்பங்களிக்கு நம்ம அரிசியை நொய் கிடைச்சா நொய் வாங்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நொய் நான் கிடைக்காத தொட்டி வீட்டில் இருக்க அரிசியை இதில் 1-2 நம்ம உடச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உடச்சிக்கோங்க. இந்த கம்பு நம்ம வாங்கி நல்லா கழுவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் உடச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வச்சுக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொருன்னு இருக்கும், ரொம்ப கொருன்னு அரைக்காதீங்க, அது டேஸ்ட் இருக்காது. பாருங்கள், இப்போ நம்ம கம்பு வந்து ஒரு டம்ளர் வச்சுருக்கோம், அரிசி வந்து அரை டம்ளர் வச்சுருக்கோம். கம்புக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி, அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி, மொத்தம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இது வந்து களி கிண்டுறதுக்கு 4 டம்ளர் ஊற்றலாம். இதே நம்ம கூலாக இருந்தால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ கொஞ்சம் இதில் சால்ட்டு போட்டுடலாம். பாருங்கள், இப்போ அரிசியை போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டுவோம். அதை நொய்யாக உடச்சி வச்சுருக்கோம், அதை வந்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா நொய் வெந்துடணும். நம்ம பொடிச்ச அரிசி வந்து நல்லா வெந்துடணும், வேக வச்சிடணும், முக்கால்வாசி வெந்துடணும். கம்பு பொடியை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக டக்குன்னு போட்டுறக்கூடாது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டணும். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம இப்படியே கட்டி ஆகிற வரைக்கும், அந்த கம்பு வேகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா இந்த கம்பு, சாதம், அரிசி எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு திக்காக வரணும். நடுப்புற சில நேரம் கொஞ்சம் ஒரு சில கம்புக்கு வந்து தண்ணி பத்தாமல் போயிடும். பத்தலை அப்படின்னா நீங்கள் கம்பு மாவை கொட்டின உடனே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம இதை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படி நம்ம நல்லா கலந்துட்டு கீழே விட்டுடலாம். ஏன்னா நம்ம அப்படியே எடுத்து போட்டோம்னா இந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கும். இப்போ இது நல்லா இப்படி உருட்டினிங்கன்னா கையில் இப்படி தண்ணி வச்சுக்கோங்க. இப்படி உருட்டி இந்த தட்டில் பாருங்கள், சூப்பரான கம்பங்களி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. நம்ம கிராமத்து சமையல் இது. இதை வந்து நீங்கள் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு தடவை டேஸ்ட்டு பார்த்துட்டாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குழி வச்சு ஒரு பெரிய உருண்டையாக போடுவாங்க அப்போல்லாம் கிராமத்தில். பாருங்கள், இதில் இந்த கருவாட்டு குழம்பு, இது அப்படியே இந்த சைடில் எடுத்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பரான ஒரு சுவையான கம்பங்களியும் கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.